பார்க்க போற தலைப்பு வரலாறு என்றால் என்ன? எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் வரலாறுங்கிறது. ஆனா வரலாறுக்கு வேற அர்த்தம் இருக்கு. வரலாற்றை எவ்வாறு வரைவது, வரலாற்று வரைவியலுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, மேலோட்டமா பார்க்குறப்ப இந்த வரலாறு என்றால் ஒரு கடந்த கால நிகழ்வு, அவ்வளவுதான். ஆனா இதுக்குள்ள ஆழ்ந்து பார்க்குறப்ப பரந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. வரலாற்றை எவ்வாறு வரைவது, எவ்வாறு புரிவது? அப்ப திருப்பி நம்ம இந்த முதல் கேள்விக்கே வருவோம். வரலாறு என்றால் என்ன? வரலாறு அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்துல ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையில வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்கத்துல ஹிஸ்டோரியா என்றால் அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, ஹிஸ்டோரியா எனில் தகவல், தகவல் அறிதல். எவ்வாறு தகவலை அறிவது? வினவி அறிதல். வினவி அறிதல் என்றால் ஒரு விஷயத்த கேள்வி கேட்டு வினா எழுப்பி விடை அறிதல், வினவி அறிதல். அப்ப கிரேக்கத்துல இருக்கிற இந்த ஹிஸ்டோரியாவுக்கு இவ்வளவு அழகா ஒரு பொருள் இருக்கு. தகவல் அறிதல், வினவி அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹெசிடெட் அப்படின்னு சொல்றாங்க லத்தீன் மொழியில. இந்த வரலாற்றை ஹிஸ்டோரியா என்று சொல்வது போல் லத்தீன் மொழியில் ஹெசிடெட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹெசிடெட்னா என்ன அப்படின்னு பாக்குறப்ப, காலங்களை உணர்ந்து தகவல் அறிதல் அப்படின்னு புரியுது. இதுக்கும் மேல பாக்குறப்ப இதிகாசம், புராணம், சரித்திரம் இப்படின்னு வரலாற்றுக்கு எண்ணற்ற பொருட்கள் இருக்கின்றன. எண்ணற்ற பொருட்கள் இருக்கிறப்ப மொத்தமா நம்ம வச்சு பாக்குறப்ப வரலாறுனா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தகவல் அறிதல், தகவலை வினவி அறிதல், வினா எழுப்பி அறிதல், புராணங்கள் வாயிலாக வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல், சரித்திரங்கள் வாயிலாக வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல். அப்ப இது எல்லாமே ஒரு கடந்த கால நிகழ்வு உணர்ந்து கொள்ளுதல். இதுதான் வரலாறு. அப்ப இதுக்கெல்லாம் முன்னோடி யாரு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கிரேக்கர்களை முன்னோடியா எடுத்துக்கலாம். கிரேக்க எழுத்துக்கள்ல தான் முதலா கிரேக்ல தான் பதிவு செய்யப்பட்ட எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த காலத்துல தோன்றிய வெவ்வேறு சமுதாயங்கள், அந்த சமுதாயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று பின்னணியில் இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு வரலாற்று பின்னணியில இருக்கு. அந்த வரலாற்று பின்னணிய தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னோம்னா அந்த சமுதாயத்தை பற்றிய அறிவு நிறைவு பெறாது அந்த இடத்துல. அப்ப எந்த ஒரு சமுதாயமும் தோன்றி வளர்த்ததற்கு ஒரு பின்னணி வரலாறு இருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் வரலாறு உண்டு, அறிவியலுக்கும் வரலாறு உண்டு. எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டோம்னு சொன்னாலும் அது தோன்றியதுல இருந்து அது எந்த மாதிரி வளர்ந்தது, நாகரிகங்கள் வளர்ந்தது. சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், இப்படி நிறைய நாகரிகங்களை பத்தி பாக்குறோம். அந்த நாகரிகங்களுக்கு பின்னால என்ன இருக்கு, அந்த நாகரிகத்தினுடைய தோற்றம் என்ன, அந்த நாகரிகம் தோன்றி அடுத்து என்ன சவால்களை வெற்றி கொண்டு அது நடைமுறையில் செயல்படுத்தியது, இப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு பின்னணிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. கணிதத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு, தமிழுக்கும் ஒரு வரலாறு உண்டு, இலக்கியங்கள், புராதனங்கள், நடைமுறையில என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கிறோமோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பின்னணி வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாறு இல்லாத நாகரிகங்கள் நாகரிகங்களாகவே கருதப்படாது. பின்னணி இல்லாத ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே நம்ம
மனிதனுடைய இயல்பே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கடந்த கால நிகழ்வை, அந்த அறிவை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுது. எதனால அந்த புராதனங்கள் இன்னும் பேணி காத்துக் கொள்ளப்பட்டிருக்கு, பழைய பாரம்பரியங்களை இன்னும் நம்ம பின்பற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வரலாற்றை பேணி காப்பதன் மூலமாக தான், வரலாற்று அறிவினால் தான் அதை பார்க்கவே முடியுது. அப்ப வரலாறுனா என்ன அப்படிங்கிறதுக்கு வரலாற்றினுடைய பொருளை பார்ப்போம். வரலாற்றினுடைய பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப முதல்ல பார்க்கறது என்னன்னா, மக்களின் செயல்கள் மற்றும் சாதனைகளை பற்றிய ஆய்வின் விளைவு. இது யார் சொன்னா அப்படின்னு பாக்குறப்ப, வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றவர் யாருன்னா ஹெரோடோட்டஸ். இந்த ஹெரோடோட்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் முழுக்க முழுக்க மனிதர்களை பற்றிய சிந்தனையை அதிகமாக உடையது அவருடைய எழுத்து. அவருடைய எழுத்துன்னு பாக்குறப்ப, அவர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயரே என்னன்னா வரலாறு. வரலாற்றின் தந்தை என்று அறியப்படுகின்ற ஹெரோடோட்டஸ் எழுதிய புத்தகத்தின் பெயர் வரலாறு. அந்த புத்தகத்தில் அவர் அதிகமாக மக்களுடைய செயல்பாடுகள், மனிதர்களை சுற்றி நடந்த நிகழ்வுகள், அவங்கள சுத்தி என்ன நடந்துச்சு, என்ன அவங்க சாதனை பண்ணாங்க, அவங்க எதெல்லாம் சோதனைகளா பார்த்து வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய செயல்களை ஒவ்வொன்றையும் அழகாக பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் அவருடைய நூல்ல, வரலாறுங்கிற நூல்ல. அது கிரேக்கத்திற்கும் ரோமானியர்களுக்கும் இடையே நடந்த போர்களை பற்றிய ஒரு படைப்பு. அந்த கிரேக்க ரோமானியர்களுடைய படைப்பை பற்றி கூறினால் கூட அந்த கிரேக்கர்களுடைய வீரம், அவருடைய துணிவு, அவருடைய நம்பிக்கை, இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு செயல்களும், மக்களுடைய செயல்கள், அந்த போரில் ஈடுபட்டவர்களுடைய எல்லா செயல்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய அடிப்படை குணம் என்ன, அந்த போர் பண்பு என்ன, இந்த போர் எப்படி நடந்து கொண்டிருந்தது, இந்த போர்னால பாதிக்கப்பட்டவர்கள் யாரு, பலவீனப்பட்டவர்கள் யாரு, இது அனைத்தையும் பின்னணியாக கொண்டு எழுதியிருக்கிறார். மக்களுடைய செயல்கள், மக்களுடைய சாதனைகள், அவற்றின் ஆய்வின் விளைவுன்னு சொல்லி அதனால் அவர் பொருள் கூறுகிறார் வரலாற்றுக்கு இவ்வாறு. மக்களுடைய செயல்கள் மற்றும் சாதனைகளை பற்றிய ஆய்வின் விளைவே வரலாறு. அப்ப மனிதர்களை மட்டுமே மையமாக உடையது, மனிதர்களுடைய பின்னணியை மட்டுமே மையமாக உடையது. வெற்றி தோல்வி எல்லாமே அதுக்குள்ள அடங்கிரும். அப்ப தனிப்பட்ட சாதாரண நபரை கூட விட்டு வைக்காமல் அவ்வளோ பேருடைய சரித்திரங்களையும் அந்த போரில் ஈடுபட்டவர்களுடைய பத்தி அவர் அழகா எழுதியிருக்காரு. அதனால அவர் எழுதியிருக்காரு, மக்களுடைய செயல்கள் மற்றும் சாதனைகள் இவற்றின் ஆய்வின் விளைவு, இவற்றை பற்றி செய்த ஆய்வின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை இவர் சார்ந்திருப்பார். அப்ப கிரேக்கர்களை சார்ந்து இருந்தால் அந்த கிரேக்க மனிதர்களை பற்றி இவர் எவ்வாறு கூறியிருக்கலாம் என்றால் உயர்வாக கூறியிருக்கலாம். சோ அதற்கும் அதில் இடம் இருக்கிறது. ஒரு சார்ந்த கருத்து வருவதற்கும் அதில் வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக அது என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களுடைய செயல் மற்றும் சாதனை தான், வேற எதுவுமே இல்லப்பா வரலாறு அப்படின்னு தனிப்பட்ட நபர்களை பற்றி கூறுகிறார். அடுத்த கருத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சிகளை பற்றிய கதையே வரலாறு. நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சிகளை பற்றிய கதை. இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தூசிடைட்ஸ். தூசிடைட்ஸ் யாருன்னு சொன்னோம்னா, அவர் வரலாற்று வரைவியலின் தந்தை அப்படின்னு நம்ம ஹெரோடோட்டஸ் சொல்றோம் அப்படின்னா, இவர் அறிவார்ந்த அறிவொளி வரலாற்றாய்வாளர் தந்தைன்னு சொல்றோம். ஏன் அந்த வார்த்தையிலே பாருங்க, அறிவார்ந்த அறிவொளி சார்ந்த அப்படி வருது. அப்ப என்னன்னா, இவர் கண்டதை கேட்டதை எல்லாமே எழுதுற ஆள் கிடையாது. எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒரு அறிவியல் அணுகுமுறையோடு அதை பார்த்து, அந்த அறிவியல் அணுகுமுறையோடு நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சிகளை மட்டும் சொன்னா போல, எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை. கண்டது கேட்டதெல்லாம் பேசவே தேவையே இல்லை. அதுல எது முக்கியம், அதுல எந்த நிகழ்வை மையமாக வைத்து இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு சொல்லி நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சிகளை பற்றிய கதை என்று சொல்கிறார். அப்ப கதை தான். இதுல சில விஷயங்கள் சேர்த்திருக்கலாம், ஆசிரியராக சேர்த்திருக்கலாம், சில விஷயங்களை கொஞ்சம் மிகைப்படுத்தி கூட கூறியிருக்கலாம். அதனால அது கதை. அப்ப நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சி.
அப்ப இவர் எப்படி பாக்குறாருன்னா, இவர் எழுதுனது என்னன்னா பெலப்பனோசிய போரை பற்றி எழுதுகிறார். பெலப்பனோசிய போர் அவர் நமக்கு கிரேக்க ரோமானிய போரை பத்தி சொன்னா கூட போர் நடந்துச்சு, போர்ல மக்கள் இது செஞ்சாங்க, அவ்வளவுதான். ஆனா இவர் எழுதுறப்ப என்ன செய்யறாருன்னா, பெலப்பனோசிய போரை பற்றி எழுதுறப்ப அந்த போருக்கான காரணம், போர் எந்த சிந்தனையோடு நடந்தது, எந்த அரசியல் நோக்கத்திற்காக நடந்தது இந்த போர், அந்த நோக்கத்தை மையப்படுத்துகிறார். அப்ப இன்னும் கொஞ்சம் யோசித்து இதற்கு என்ன காரணம், இதில் என்ன விளைவு, அறிவு சார்ந்த அறிவாற்றல் சார்ந்து அதை யோசித்து ஒரு அறிவியல் பூர்வமாக அதை அணுகுகிறார். அறிவியல் பூர்வமா அணுகிறப்பதான் அந்த நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சிகளை மட்டும் நம்ம சொன்னா போதும் அப்படின்னு வரும். நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சினா என்ன? இப்ப ஒரு போரா, அந்த போருக்கு என்ன அரசியல் காரணம், என்ன பொருளாதார காரணம், என்ன சமுதாய காரணம், உடனடி காரணம் என்ன அந்த போருக்கு, அதன் பின் விளைவு என்ன, இதுதான் நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சி. இந்த தொகுப்பு தான் வரலாறு என்று தூசிடைட்ஸ் கூறுகிறார், வரலாற்றின் பொருளாக. அடுத்து பாருங்க, இன்னொரு வரலாற்று ஆய்வாளர் கூறுறது என்னன்னு சொன்னோம்னா, என்றும் மாறாத கடந்த காலத்தை பற்றிய விளக்கம். என்றும் மாறாத, எதிர்காலத்தை மாத்தலாம், நிகழ்காலத்தை கூட சில மாத்திக்கலாம், கடந்த காலத்தை மாத்தவே முடியாது. கடவுள் நினைத்தால் கூட மாற்ற முடியாத ஒரு காலம் கடந்த காலம். அப்ப அந்த மாறாத கடந்த காலத்தை பற்றி விரிவாக எழுதப்பட்ட ஒரு விளக்கம் தான் வரலாறு. இது பார்க்கவும் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. என்றும் மாறாத கடந்த காலத்தை பற்றிய விளக்கம். சோ கடந்த காலம், கடந்த காலத்தை தெரிந்தால்தான் நிகழ்காலம் எவ்வாறு, வருங்காலம் எவ்வாறு என்று அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப என்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப கடந்த காலத்து ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தா கூட, அம்மா அப்பா யாரு, தாத்தா பாட்டி யாரு, அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, செஞ்சாங்க, அப்ப அந்த கடந்த காலம் அவங்க என்ன தொழில் பண்ணாங்க, அவர் எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்து வரும், இது கடந்த காலம். கடந்த காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு நாட்டுக்கும் கடந்த காலம் உண்டு, ஒவ்வொரு நாகரிகத்திற்கும் கடந்த காலம் உண்டு. போர், வீழ்ச்சி, தாழ்ச்சி, சரிவு எல்லாமே இருக்கு கடந்த காலத்துல. அப்ப கண்டிப்பா அந்த கடந்த காலத்தை பற்றிய அறிவு எல்லாருக்கும் வேணும். அப்ப அந்த கடந்த காலத்தை பற்றிய அறிவை தெரிந்து கொள்ள உதவுவதே வரலாறு. சோ இந்த 3 விளக்கத்திலையுமே பாக்குறப்ப வரலாறு என்பது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு தெளிவான பொருள் நமக்கு கிடைக்கும். இன்னும் மேல பார்க்கணும் அப்படின்னு பாக்குறப்ப அடுத்து பாக்குறது என்னன்னா, எடுத்துக்காட்டுகள் மூலம் பெறப்படும் அனுபவமே வரலாறு. எடுத்துக்காட்டுகள் மூலம் பெறப்படும் அனுபவமே வரலாறு. நம்ம ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், அந்த ரோட்ல போறப்ப இங்கிட்டு போகாதீங்க, தண்ணி உடைஞ்சி வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவங்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கொண்டு அந்த பக்கம் போகாம வேற பக்கம் போவோம். இது நிகழ்காலத்துல. பெரிய பெரிய விஷயங்கள்ல பாக்குறப்ப எடுத்துக்காட்டுகள் நிறைய தேவைப்படுது வாழ்க்கைக்கு. இன்றைய அரசாங்கம் சிறப்பாக செயல்படும்னா, சென்ற அரசாங்கம் என்ன செயல்பட்டுச்சு, அந்த அரசாங்கத்துல எதுவும் தோல்வி கண்டுச்சா, அப்ப அதை நம்ம பின்பற்றக்கூடாது. அப்ப எடுத்துக்காட்டுகள் மூலம் பெறப்படும் அனுபவமே வரலாறு. எந்த மாதிரி எடுத்துக்காட்டு, எவ்வாறு வாழ்வது, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த எடுத்துக்காட்டுகளானது வாழ்க்கையில வெற்றி பாதைக்கும். இப்ப நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெப்போலியனுடைய வாழ்க்கை வரலாறு வீழ்ச்சி அடைந்ததுக்கு, நெப்போலியனுடைய வீழ்ச்சிக்கு காரணமே பாக்குறப்ப ரஷ்ய படையெடுப்பு அப்படின்னு பாக்குறோம். ரஷ்யாவை நோக்கி பனிக்காலத்தில் அவர் படையெடுத்து போனதே தவறு. அப்ப இதை உணர்ந்தவங்க யாருமே அடுத்து ரஷ்யா மேல படையெடுத்து போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த நெப்போலியனுடைய பாதையை பின்பற்றி போகாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அப்ப அந்த எடுத்துக்காட்டுகள் வாழ்க்கைக்கு நிறைய தேவைப்படும்.
இன்னைக்கு பொருளாதாரத்துல முன்னேறணுமா, ஒரு நாடு முன்னேறணுமா, அப்ப பொருளாதாரத்துக்கு யாருடைய வழிகாட்டுதல் நம்ம போகலாம்? இதே போல பொருளாதார நெருக்கடி எங்கேயாவது வரலாற்றுல நிகழ்ந்திருக்கின்றதா? இந்த வரலாற்று நிகழ்விற்கு அந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் அந்த அரசால் பின்பற்றப்பட்ட வழிமுறைகள் கரெக்டா வந்துச்சா? சரி பார்க்கலாமே. அலாவுதீன் கில்ஜி அவருடைய பொருளாதார நடவடிக்கை எவ்வாறு இருந்தது? பொருளாதார மேதை என்று புகழப்படுகிறார். அப்ப இன்றைய நடைமுறைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்காட்டுகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டுகள் மூலம் பெறப்படும் அனுபவமே வாழ்க்கை வரலாறு. இதே போல நிகழ்வு எங்கேயோ நடந்திருக்கு கடந்த காலத்துல. அந்த கடந்த கால விஷயத்தை பார்க்கணும். அதனால் வெற்றியா தோல்வியா? இந்த பாதை வழியா போனா குறுக்கு பாதை, இந்த பாதை வழியா போனா நேர்பாதை. இந்த வழி சரியான வழி கிடையாது. இந்த வழி சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும். இந்த அரசியலானது நல்ல ஒரு சிறந்த அரசியலமைப்பை பின்பற்றக்கூடிய அரசியலமைப்பாக இருக்கும். இந்த பாதை தெளிவாக இருக்கும். இது எல்லாமே எடுத்துக்காட்டுகள் மூலமாக நமக்கு பெறப்படுகின்றது. அந்த எடுத்துக்காட்டுகள் மூலப்படும் பெறப்படும் அனுபவம் தான் வரலாறு. நம்ம தான் சொல்லிட்டோமே, எல்லா நாகரிகத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது, ஒவ்வொரு நாட்டிற்கும் வரலாறு இருக்கின்றது. பாக்குறப்ப எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். காலனித்துவம் சரியான முறையா? காலனித்துவத்தை பின்பற்றுவது கரெக்டா சரியா? நமக்கு அதுல இருந்து பாடம் கத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்காட்டுகள் மூலம் பெறப்படும் அனுபவமே வரலாறு. அடுத்த பொருள் பாருங்க, மனிதர்களின் எண்ணிறந்த சுயசரிதைகளின் சாரம். இப்ப மனிதர்களையும் வரலாற்றையும் நிகழ்வையும் சேர்த்து ஒரு பாலமா தொழுத்தாச்சு. அப்ப மாமனிதர்கள் நம்ம யார சொல்றோம்? மனிதர்களை சிறந்தவர்களை மாமனிதர்கள் சொல்றோம். மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, இயேசுபிரான், புத்தர், இவங்களெல்லாம் பார்க்க இருக்கு. 6ஆம் நூற்றாண்டு வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா புத்த சமய வரலாறு, சமண சமய வரலாறு. அப்ப அந்த புத்த நெறி கொள்கைகள் தான் அங்க ஃபுல்லா பின்பற்றப்பட்டிருக்கு. அசோகர் புத்த மதத்திற்கு செய்த தியாகம் என்ன? அசோகர் புத்தத்திற்கு என்ன செஞ்சாரு? கனிஷ்கர் என்ன செஞ்சாரு? புத்த சமயம் அப்ப அந்த காலத்துல வேரூன்றி இருந்திருக்கு. அப்ப அந்த மனிதர்களை சுற்றியே அந்த வாழ்க்கை வரலாறு, அந்த வரலாறே, அந்த சமுதாயமே இயங்கி இருக்கின்றன. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்பது வேறு அல்ல, மகாத்மா காந்தியின் வரலாறு வேறு என்பது அல்ல. ஏன்னா அவரை மையமாக வைத்துதான் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம், நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்திய விடுதலை போராட்டம், அந்த விடுதலை சட்டம் இயற்றியது வரை சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் பார்த்தோம்னா மகாத்மா காந்தியினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றன. அப்ப அந்த மனிதர்களின் சுயசரிதை தான் என்ன ஆகுதுன்னா வரலாறா படைக்கப்பட்டுருச்சு. தென்னாப்பிரிக்கா வரலாறை பார்க்கிறோம், நெல்சன் மண்டேலாவுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். ரெண்டும் பின்னி பிணைஞ்சு இருக்கு. அப்ப இந்த மனிதர்களுடைய சரிதைகள் இதுதான் என்னவா வருதுன்னா வரலாறாக வருகிறது. எவ்வளவு அழகான பொருள் விளக்கம் பாருங்க. அடுத்து கடந்த கால அரசியல் வரலாறு. அரசியலும் வரலாறு வேற வேற இல்ல. ஒரு அரசியல் அதாவது அப்படிங்கிற ஒரு மரத்துல பூத்து பூக்கின்ற பூதான் வரலாறு. ஏன்னா அரசியலை எல்லாராலையும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், எல்லா சாமானிய மக்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். மன்னராட்சி காலத்திலும் சரி, மக்களாட்சி காலத்திலும் சரி, ஒரு அரசியல் என்பது என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மந்திரி சபை இருக்கும், மன்னர் இருப்பாரு, மன்னருக்கு கட்டுப்பட்டு அந்த மக்கள்லாம் இருப்பாங்க. மன்னரை தெய்வாதீனமாக அவரை போற்றுவாங்க. மன்னர் சொல்லுவதே வேதம். அதுபோல மன்னர் என்ன செய்வாரு? மக்களை காப்பதே அவருடைய தலையாய கடமை. மக்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுக்கிறது அவருடைய குடிமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு கடமை. இது எல்லாமே அரசியலுக்குள்ள வருது. அப்ப அந்த அரசியலுக்குள்ளேயே வர்றப்ப அந்த நயவஞ்சகத்தனம் வரும். அந்த சாமர்த்தியமா எப்படி அவங்கள
ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்னன்னு தெரியும் அரசியல்ல. அங்க ஒரு சாணக்கியன் இருப்பார். கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரமே என்ன சொல்லுது? அரசியலை பத்தி தான் முழுக்க முழுக்க எப்படி அரசியல் செய்வோம். யார் அங்க சாணக்கியராக இருப்பார்கள்? அந்த மந்திரி சபையினுடைய முதல் யார் இருப்பாரு? புரோகிதர்கள் இருப்பாங்களா? அவங்களுக்கு அங்க பங்கெடுப்பு இருக்கா? அவங்க என்னென்னலாம் செய்வாங்க? ஒரு படையெடுத்து சென்றால் கூட இந்த திசையை நோக்கி போகணும், இப்படி போகணும், இத்தனை நாள் நீங்க போரிடணும், போரிட்டீங்கன்னா நம்ம மண்ணா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்க இருந்தாங்க, அரசியல் சொல்லிக் கொடுக்க ஆள் இருந்தாங்க. இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அதே அரசியல் தான். அப்ப வருங்காலத்திலும் இப்படிதான் நடக்க போகுது. அதை சிறிது மாற்றி அமைக்கலாம் அப்படின்னா இந்த கடந்த கால அரசியலில் இருந்தும் நிகழ்கால அரசியலில் இருந்தும் பாடம் கற்றுக்கொண்டால் வருங்கால வரலாறு சிறப்பாக அமையும். முதைய சொன்ன மாதிரிதான் நெப்போலியன் இந்த பக்கம் போகாம இருந்தார், ரஷ்ய படையெடுப்பு நடத்தாம இருந்தார்னா அவர் காப்பாற்றப்பட்டிருப்பார். அப்ப அவர் என்ன தப்பு செஞ்சாரோ அது தப்பு செய்யாம இருந்தா நம்ம காப்பாற்றப்படுவோம். அரசியலிலும் அதுதான். மன்னராட்சி காலத்தில் இருந்து அசோகர் எந்த பாதையை பின்பற்றினார்? ஏன் அசோகரை கிரேட்டா சொல்றோம்? குப்தர் காலம் ஏன் சிறந்ததாக விளந்தது? குப்தர் காலம் ஏன் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது? இப்ப குப்தர் காலத்துல எல்லா விதமான பொற்காலம் என்றால் தன்னிறைவு அடைந்த சமுதாயம். அந்த அரசியல் அப்படி இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல காமராஜர் ஆட்சி பொற்காலம் சொல்லலையா? நம்ம காமராஜர் ஆட்சி பொற்காலம்னா தன்னிறைவு பெற்ற சமுதாயமாக நம்ம தமிழ்நாடு திகழ்ந்தது. அப்ப இதுல இருந்து அவங்க எந்த பாதையை நோக்கி போனாங்க, அந்த பாதையை நோக்கி நம்மளும் போகணும் அப்படின்னு வருங்காலத்திற்கு அடித்தளம் இந்த நிகழ்காலத்தில் போடப்பட வேண்டும். போட்டாதான் அது வரலாறு. இல்லைன்னா 10-11 போயிடும். வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகள் மட்டுமே இடம்பெறும். எல்லா விஷயமும் இடம்பெறாது, எல்லா நிகழ்வுகளும் இடம்பெறாது. சுதந்திர போராட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1857 சிப்பாய் கழகத்துல இருந்து சுதந்திரம் அடைகிறவர் 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் எதை பத்தி பேசுறோம்? நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலை தானே பேசுறோம். அதுக்கு முன்னாடி எண்ணற்ற போராட்டங்கள் நடந்தா கூட முக்கியமான நிகழ்வுகள் மட்டுமே என்றுமே வரலாற்றில் பேசப்படும். அந்த முக்கியமான நிகழ்விற்கு எது இட்டு செல்லப்படுகிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த அரசியலில் இருந்து, அரசியல் என்பது ஒரு கருப்பை, அந்த கருப்பையில் இருந்து பிறக்கும் குழந்தைதான் வரலாறு. அப்ப இந்த கடந்த கால அரசியல், அந்த கடந்த கால அரசியலில் நிகழ்கால அரசியலே வருங்கால வரலாறாக நமக்கு மாற்றப்படுகிறது. இது ஒரு வரலாற்றிற்கான பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இன்னொன்னு பாருங்க, மனித விடுதலையின் வளர்ச்சியே. அங்க நம்ம அரசியல ஒரு பொருளா சொல்ற இடத்துல, இதே இடத்துல இங்க விடுதலை, அந்த சுதந்திரத்தை பத்தி இங்க நம்ம பேசுறோம். சுதந்திரம் என்பது கிடைத்தால்தான் வரலாற்றில் பொருள் கிடைக்கும். அப்பதான் ஒரு மலர்ச்சி கிடைக்கும். வரலாறு இருக்கும், ஆனா மலர்ச்சியான வரலாறு இருக்குமா கேட்டா கேள்விக்குறிதான். எப்ப பிரெஞ்சு புரட்சியினுடைய விளைவாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பேசப்பட்டுச்சோ அப்பதான் அந்த மனித விடுதலை பத்தி அங்க ஒரு மலர்ச்சி கிடைத்தது. இன்றும் அந்த தாரக மந்திரமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை. விடுதலையின் மலர்ச்சி, இதுவே வரலாறு. சுதந்திரம், இந்திய சுதந்திரத்தை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோம். விடுதலை எப்பொழுது ஒரு சுதந்திரமான எண்ணங்களுக்கு விடிவு காலம் கிடைச்சிச்சோ, ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து சுயமாக சிந்திப்பதற்கு, சுயமாக போராடுவதற்கு, சுயமாக இயங்குவதற்கு என்று நமக்கு விடுதலை கிடைத்ததோ அந்த மலர்ச்சி தான், அதுதான் வரலாறு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய பொருள்கள். வரலாற்றுக்கு என்ற பொருள் வரலாறு என்றால் என்னன்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம சொல்றோம். அப்படி பாக்குறப்ப மனித விடுதலையின் மலர்ச்சி. சாதாரண போரெல்லாம் வரலாறு இல்லப்பா. எப்ப சுதந்திரமா இருக்கோமோ, எப்ப சந்தோஷமா இருக்கோமோ அந்த மலர்ச்சி தான் வரலாறு.
அடுத்து பாருங்க, அனைத்து வரலாறும் சமகால வரலாறு. அனைத்து வரலாறும் சமகால வரலாறு, இன்று நடக்கின்ற நிகழ்வு தான். சமகாலத்தில் நம்ம என்ன பாக்குறோமோ அதேதான். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில்ல அந்த ஆடை அணிகலன்கள் எந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சில நடைமுறை இன்னைக்கு இருக்கே. அப்ப அந்த வரலாறு இந்த வரலாறு ஒண்ணுதானா? அனைத்து வரலாறும் சமகால வரலாறே. வரலாற்று நிகழ்வுகளும் சமகாலத்தில் நிகழ்கின்றன அப்படிங்கறதுனால இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர் கூறிய பொருட்கள் இது எல்லாமே. அடுத்து பாருங்க, நிகழ்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையே நடைபெறும் முடிவில்லாத உரையாடல். நிகழ்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையே நடைபெறுகின்ற முடிவில்லாத உரையாடல். நடந்துகிட்டே இருக்கு ஒரு போராட்டம். கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்திற்கும் இது சரியா, இது தப்பா, இது செஞ்சா என்ன, இது செய்யாட்டா என்ன, ஏன் செய்யக்கூடாது, இது எல்லாம் இன்னைக்கு பின்பற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கடந்த காலத்து அறிவை ஒருவர் சரியாக பயன்படுத்தினா அந்த நிகழ்காலத்துல சரியா போயிடும். அப்ப இந்த இரண்டுக்கும் இடையே முடிவில்லாத ஒரு உரையாடல் என்றுமே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தை நோக்கி போனா கூட இன்னைக்கு எவரெஸ்டுக்கு ஏறணும், எவரெஸ்ட் மலை சிகரத்தை தொடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏற்கனவே யார் போனா, எந்த மாதத்தில் போனாங்க, அது பனி நிறைந்த மாதமா, எத்தனை நாள் அவங்க ஏறினாங்க, அவங்க எந்த வயசுல ஏறினாங்க, எந்த பாதையில தொடங்குனாங்க, கூட யார் போனா, அவங்க எப்படி போனாங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நிகழ்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால இத நிகழ்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையே நடைபெறும் ஒரு முடிவில்லாத உரையாடலாக வரலாற்று. இதுவரை வரலாற்றுடைய பொருள் பத்தி பார்த்தோம். இப்ப வரலாற்றுக்கு ஒரு இயல்பு, இது இப்படித்தான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இயல்பு என்ன, வரலாற்றினுடைய இயல்பு என்ன அப்படின்னு பாக்குறப்ப, வரலாறு என்றால் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப முதல்ல பாக்குறது இது கடந்த காலத்தினுடைய மறுபதிப்பு. கடந்த காலத்தினுடைய மறுபதிப்பு. கடந்த கால நிகழ்வுகளை உள்ளதை உள்ளவாறு அவ்வாறே எழுதி வைப்பதற்கு பெயர் தான் வரலாறு. இன்னைக்கு இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய வரலாறு நமக்கு பண்டைய காலம், அதாவது ஆரம்ப காலம் தொட்டு, பண்டைய காலம் தொட்டு, பண்டைய காலம் அப்படின்னா ஆரம்ப காலம் இல்ல. ஆரம்ப காலம் பாக்குறப்ப புராண காலம், இதிகாச காலம், வேத காலம், வேத கால நாகரிகத்துல ஆரம்பிச்சு அப்படியே கிபி 900 வரை அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்கள் அவங்க காலத்தோட அப்படியே நிப்பாட்டியிருப்பாங்க முதல் பாகமாக. இரண்டாவது பாகமாக அந்த ராஜபுத்திரர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறப்பயே டில்லி சுல்தானியர்களுடைய வருகை அப்படின்னு ஆரம்பிச்சு டில்லி சுல்தானியர்களோட அப்படியே வந்து அந்த இரண்டாவது பாகம் வரும். டில்லி சுல்தானியர்கள் ஃபுல்லா முடியும். இந்த டில்லி சுல்தானியர்கள் வீழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப அடுத்து மூணாவது காலம், கடந்த காலத்தின் மறுபதிப்பு. டில்லி சுல்தானியர்களுக்கு அப்புறம் முகலாயர்களுடைய ஆட்சி காலம். இந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலம் கடைசியா முடிகிறப்பயே ஐரோப்பியர்களுடைய வருகை வந்தது. இந்த ஐரோப்பியர்கள் வந்து வருகை வந்ததுக்கு அப்புறம் ஐரோப்பியர்களை பத்தி மட்டுமே படிக்கிற மாதிரி, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை பத்தி படிக்கிற மாதிரி, ராபர்ட் கிளைவ் என்ன செஞ்சார், வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன செஞ்சார், காரன் வாலிஸ் என்ன செஞ்சார், இதை ஃபுல்லா படிக்கிற மாதிரி மூன்றாவது பிரிவு. நான்காவது பிரிவுல சுதந்திரம் அடைந்து சமகாலம் வரை உள்ள ஒரு பதிப்பு. இது கடந்த காலத்தினுடைய பதிப்பு வரலாறு. இந்திய வரலாறுக்கே இப்படி பிரிவினை இருக்கு. இது மாதிரி எல்லா வரலாற்றிற்கும் மறுபதிப்பாக கடந்த காலம் பதிவிட செய்யப்படுகிறது. இது ஒரு இயல்பு. வரலாற்று புத்தகம்னா இப்படித்தான் இருக்கும், வரலாற்றை படிச்சோம்னா இப்படிதான் இருக்கும். ஆறாப்புல ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாடத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா 10ஆப்பு முடிக்கிறப்ப இந்த பாடத்துல முடிக்கணும்னு இருக்கும். இது வரலாற்றின் இயல்பு, கடந்த காலத்தினுடைய மறுபதிப்பு. அடுத்து பாக்குறப்ப மனித செயல்கள் சம்பந்தப்பட்டது, முழுக்க முழுக்க மனிதன் சம்பந்தப்பட்டது. என்னதான் வரலாற்றுக்கு பின்னணியில ஒரு இடம், காலம், பொருள் எல்லாமே இருந்தா கூட அதுல பாக்குறப்ப அந்த மனிதனை பற்றி தான் நம்ம படிக்கிறோம்.
மனிதனுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, புராண காலத்துல எப்படி இருந்துச்சு, இதிகாச காலத்துல எப்படி இருந்துச்சு, சங்க காலத்துல எப்படி இருந்துச்சு, அப்படித்தானே படிக்கிறோம். இப்ப டெல்லி சுல்தானியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அடிமை வம்சம் இல்லையா, ஒவ்வொரு வம்சமா படிக்கிறோம். அடிமை வம்சத்துல சிறந்த அரசர் யாரு, குத்புதீன் ஐபக். சோ அந்த குத்புதீன் ஐபக்கினுடைய செயல் சம்பந்தப்பட்டது, மனித செயல்கள் சம்பந்தப்பட்டது. முகலாயர் ஆட்சி, பாபர், அக்பர். அப்ப மனிதன் பாபர் என்ன செஞ்சாரு, அவருடைய செயல் என்னது, அந்த காலகட்ட வரலாறு, பாபர் சம்பந்தப்பட்ட வரலாறு, பாபருடைய செயல்கள் வரலாறு, அக்பருடைய செயல் வரலாறு, ஜஹாங்கீர் வரலாறு, அவுரங்கசீப் ஒரு வரலாறு, சிவாஜி ஒரு வரலாறு. சோ அப்ப மனித செயல்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு. இதனுடைய தொடர்ச்சி அப்படி பாக்குறப்ப அடுத்தது நம்ம சொல்ற ராபர்ட் கிளைவ் எல்லாரும், அவங்க எல்லாருடைய செயல்கள், அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. காரன்வாலிஸ் பிரபு என்ன கொண்டு வந்தாரு, நிலவரி சீர்திருத்தம் கொண்டு வந்தாரா. அப்ப அந்த காலகட்ட வரலாறு அதை பற்றி பேசும். முதல்ல நம்ம சொன்னோம் காலம், சொன்னோம் காலம், இந்த காலம் வரை, இந்த காலம் வரை, இந்த காலம் வரை, இந்த காலம் வரை. அடுத்து இப்ப சொல்றது அந்த காலத்திற்குள் மனித செயல்கள் சம்பந்தப்பட்டது வரலாறு, மனிதனுடைய சாதனைகள், என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சாங்க, எதனால செஞ்சாங்க. அடுத்து பார்க்க காலம். காலம் ரொம்ப முக்கியம். வரலாற்றிற்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியியலும் கால வரையறையும் வரலாற்றின் இரு கண்கள். புவியியல்னு சொல்றப்ப இடம், கால வரையறைன்னு சொல்றப்ப காலம். எந்த வரலாறும் ஏதாவது ஒரு இடத்தில், ஏதாவது ஒரு எல்லைக்குள் இருக்கும், ஒரு பரப்பிற்குள் இருக்கும். பரப்பு இல்லாம இல்ல. இந்திய வரலாறு, இந்தியா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து இருக்கு. விருதுநகர் வரலாறு, மதுரை வரலாறு, மதுரை வரலாறு. அப்ப மதுரைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, ஒரு இடம் இருக்கு. மதுரை என்றால் எந்த இடத்துல, எந்த அச்சரேகையில, எந்த தீர்க்க ரேகையில அமைஞ்சிருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தில் நடைபெற்ற ஒரு வரலாறு. அப்ப இடம் இல்லாம வரலாறு இல்ல. அப்ப வரலாற்றின் இயல்பு, முதல்ல நம்ம காலம் மட்டும் சொன்னோம், அது கடந்த காலம் சொன்னோம். இப்ப சொல்றது இடமும் காலமும். அப்ப ஒரு ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில ஒரு இடத்துல நடக்குதுன்னா கன்னியாகுமரி என்ற இடம், அடுத்த இடத்துக்கு அப்புறம் காலம், எந்த காலகட்டத்தில் இது நிகழ்ந்தது, எந்த வருஷம் நடந்துச்சு. அப்ப கால வரன்முறை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுவோம்ல, பிறப்பு, இளமை காலம், அப்புறம் அவளுடைய அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க, அடுத்து கடைசி இறப்பு. பிறப்பு முதல் இறப்பு வரை. அப்புறம் என்ன அர்த்தம், இந்த கால வரையறை கரெக்டா இருக்கும். இதற்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, குரோனாலஜின்னு சொல்லுவோம். அந்த கால வரைமுறைன்னு சொல்றது அழகா. இதற்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இதுங்கிற அந்த காலம் எல்லை கரெக்டா வரையறுத்து சொல்லப்படுறது. ரொம்ப சரியாக இருக்கும், ரொம்ப துல்லியமாக இருக்க வேண்டும் அந்த காலம் என்பது. 1757க்கு என்ன முக்கியத்துவம்? பிளாசி போர் நடைபெற்றது இந்தியாவில். எங்கு நடைபெற்றது? அப்ப வங்காளத்தில் பிளாசி போர் நடந்தது. அப்ப இது ஒரு கடந்த கால மறுபதிப்பு. பிளாசி போர் என்றது கடந்த காலத்துல நிகழ்ந்துருச்சு, இம்மா நடக்காது. கடந்த காலம் தான், மாற்றவே முடியாது. கடந்த காலத்தில் வங்காளத்தில் 1757 நடந்த போர் தான். அப்ப கடந்த காலத்தில் பருபதிப்பா நம்ம இப்ப எழுதி வச்சிருக்கோம். இதுல பிளாசி போர்ல யார் இருந்தா? சிராஜ் உத்தவ்லா இருந்தாரா? அது மனித செயல், அவர் மனித செயல் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து இடம், வங்காளம். காலம் 1750. எந்த மாசம் எந்த மாசம் வரை நடந்துச்சு, எத்தனை வருஷம் நடந்துச்சு, எத்தனை மாசம் நடந்துச்சு, எத்தனை நாள் நடந்துச்சு. சோ இந்த இடமும் காலமும் எல்லையாக உருவதே வரலாறு. மூன்றாவது பாருங்க, வரலாற்று பதிவேடு. இது பதிவேடு, மாத்தவே முடியாது. ஒரு கால பெட்டகம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்து குறிப்பிட்ட காலம் வரை நிகழ்ந்த நிகழ்வுகள் அந்தந்த நாட்டில் எழுதப்பட்டிருக்கின்றன, அந்தந்த நாட்டில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதிவேடாக இருக்கின்றன வரலாற்று பதிவேடு. ஒவ்வொரு விஷயத்திற்கும் வரலாறு இருக்கு.
எல்லா முன்னேற்ற பாதைக்கும் ஒரு வரலாற்று இருக்கு. கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு வரலாறு, அவர் செஞ்ச செயல்பாடு ஒரு வரலாறு, அவருக்கு ஒரு வரலாறு. அப்ப இது எல்லாமே ஒரு வரலாற்று பதிவேடாக இருக்கின்றன. வரலாறுன்னு வார்த்தையில சொல்றது கிடையாது, சும்மா கதையா சொல்றது கிடையாது, செவி வழி செய்தி கிடையாது. இதற்கு என்று பதிக்கப்பட்ட பதிவேடாக இருக்கின்றது. அடுத்தது ஒருங்கிணைப்பற்ற நினைவாற்றல். எப்பயுமே நினைவாற்றல் ரொம்ப இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. நினைவாற்றல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனை ஜடமா பார்க்கலாம். நினைவாற்றல் என்பது எப்ப இருக்கணும்? நம்மளுக்கும் இருக்கும். ஒரு குழந்தை பிராயத்துல என்ன நடந்துச்சு, ஒரு வயசுல என்ன நடந்துச்சு, அவங்க ஆசிரியரா நமக்கு இருந்தாங்க, இந்த மாதிரியான நினைவாற்றல் இருக்கும். வரலாற்றிற்கும் சிறந்த நினைவாற்றல் திறன் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தேடல் இல்லாம போச்சு, அந்த இடத்திற்கான விடை கிடைக்காம போச்சுன்னா அது சரியான வரலாறு கிடையாது. நினைவாற்றலோடு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இறுதி வரை தொடர்பு தொய்வில்லாமல் இருக்க வேண்டும். கல்கனரின் ராஜதரங்கிணி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வரலாற்று நூல், இந்திய வரலாற்று நூலில் மிக சிறந்த நூல் ராஜதரங்கிணி. காஷ்மீரினுடைய வரலாறை கல்கனர் அவ்வளவு அழகா ராஜதரங்கிணியில விவரிச்சிருக்கார். தரங்கிணி என்றால் என்னன்னா, தங்கு தடையில்லாமல் செல்லும் ஓடை போன்ற ஆறு தரங்கிணி என்றார். ராஜதரங்கிணி அந்த காலத்தில் காஷ்மீரை ஆண்ட அரச வம்சங்களை பத்தி, அரச பரம்பரை பத்தி, இந்த ராஜாக்களை பத்தி தெளிவோட இவருக்கு அப்புறம் தெளிவான ஓடை. அப்ப இது எப்படி அப்படின்னா, அந்த நினைவாற்றல் திறனானது இந்த ராஜதரங்கிணி அவ்வளவு அழகா ஒருங்கிணைத்து கொண்டிருக்காரு. எங்கேயும் ஒரு இடத்துல விடுதல் இல்லை. இவங்களுக்கு அடுத்து இவங்க தான். நம்ம இந்திய வரலாற்றுல பார்த்தோம்னா கூட களப்பிரர்கள் ஆட்சி காலம்னு ஒரு காலம் இருக்கும். அந்த களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்துக்கு இன்னைக்கு வரை நமக்கு சரியான வரலாற்று சான்றுகள் இல்லை. அதனால ஒரு காலகட்டத்தை நம்மளால தெளிவா சொல்ல முடியல. அந்த களப்பிரர்கள் ஆட்சி காலத்தை ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவோம் வரலாற்றுல. அந்த காலத்தில் ஏன் இல்லை அப்படின்னா, அதுக்குரிய அந்த சான்றுகள் இல்லை, தெளிவான சான்றுகள் இல்லை அந்த வரலாற்று கட்டிணைப்புக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நினைவாற்றல் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப வரலாற்றின் இயல்பாக நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலத்தினுடைய மறுபதிவு, மனித செயல்கள் சம்பந்தப்பட்டது, இடமும் காலமும் சேர்ந்து அதுக்கு என்னவா இருக்கு, எல்லைகளாக இருக்கின்றன. இடமும் வேணும், காலமும் வேணும், ரெண்டு இருக்கணும். ரெண்டு இல்லாம இந்த வரலாறு அமைய முடியாது. அது ஒரு பதிவேடாக இருக்க வேண்டும். மகாத்மா காந்தியின் சுயசரிதம் இது ஒரு பதிவேடு. நீலகண்ட சாஸ்திரி எழுதிய சோழா அது ஒரு பதிவேடு. சோழர்கள் பற்றிய அது அழகான பதிவேடு. எல்லாம் சான்றுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டது. தொல்பொருள் சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், இலக்கிய சான்றுகள், ஓலைச்சுவடிகள், நாணயங்கள், எல்லா சான்றுகளையும் வச்சு பார்த்து சோழாவை எழுதியிருக்காரு நீலகண்ட சாஸ்திரி, இந்திய வரலாற்றியலின் தந்தை. அவ்வளவு தெளிவா சான்றுகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல் அந்த வரலாற்று பதிவேடு. சோழர்களை பற்றிய விஷயம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ள. நாணயங்களும் ஒரு சான்றுதான். இதெல்லாம் வரலாற்றின் இயல்புகளாக சொல்லப்பட்டது. அப்ப வரலாற்றுக்கு என்ன எல்லை இருக்கு? இந்தியாவுக்கு எல்லை இருக்கு, வரலாற்றுக்கு என்ன எல்லை இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, முதல்ல பாக்குறது புராண வரலாறு. புராண வரலாறுன்னு சொன்னப்பயே நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு கட்டுக்கதை மிகுந்த ஒரு விஷயம் தான் புராண வரலாறு. நம்ம ஹெரோடோட்டஸே பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறு நூல்ல எழுதியிருப்பாரு, பூனை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நெருப்பு குழிக்குள்ள குதிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதாவது நம்பத்தகாத சில விஷயங்கள், கட்டுக்கதைகள். அது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கலாம். மூட நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு எந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை அதுல மேலோங்கி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு, ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அந்த விதியில் ஒரு பயம் இருக்கு,
இந்த இந்த மாதிரி அந்த செய்யக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்படின்னா அந்த புராண வரலாற்றில் அது மேலோங்கி இருக்கும். புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடவுளுக்கு கூட சோதனைகள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. கடவுளும் சோதனைகளை கடந்துதான் வந்திருக்காரு. சாமானியர்களைப் போல அல்ல அப்படின்னு. குலம்னா என்ன, கோத்திரம்னா என்ன, வம்சம்னா என்ன, சூரிய வம்சம்னா என்ன, சந்திர வம்சம்னா, இது எல்லாமே இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள்ல எல்லாத்தையும் எடுத்துக்கலைனாலும் அதுல சார அம்சத்தை எடுத்துக்கலாம் அழகா. இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கோவலன் கண்ணகி வாழ்ந்தது உண்மை, பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் வாழ்ந்தது உண்மை. அப்ப அந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை முழுக்க முழுக்க எடுத்துக்கலைனாலும், சிலப்பதிகார நிகழ்வை முழுசா பார்த்துக்கலைனா கூட அதுல குறிப்பிட்ட நிகழ்வுகளை வரலாற்று பின்னணியாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம். மதுரை அப்படி எப்படி இருந்தது, சேரநாடு எப்படி இருந்துச்சு, வஞ்சி எப்படி இருந்துச்சு, எப்படின்னு அந்த அதுல கொடுக்கப்பட்ட விஷயங்களை ஓரளவுக்கு அதை சாமான் பார்த்துக்கலாம். முழுக்க ஒரு வரலாறு வந்து இந்த புராண வரலாறு என்பது ஒரு முழுக்க முழுக்க ஒரு சான்றுகள் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சான்றுகளோட அடிப்படையில் அது எழுதப்படவே இல்லை. அந்த எழுதிய வரலாற்றாளர் அவரை வந்து அவரு புராண தன்னுடைய அது எப்படி இருப்பார்னா இலக்கிய நடையில் எழுதியிருப்பார். இலக்கிய நடையில் ஒரு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா வந்து கூந்தல் என்பது சாதாரணது, அவ்வளவுதான். அப்ப கார் போன்ற கூந்தல் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது வந்து இலக்கிய நடை. உள்ளதை உள்ளவாறு கூறுவது வரலாறு, மிகைப்படுத்தி கூறுவது இலக்கியம். அதுக்கு ஒரு அழகான அப்படி ஒரு அது வந்து சும்மா சொல்லாம அத ஒரு ஓமையோடு ஓமானத்தோடு சேர்த்து சொல்றது இலக்கியம். அப்ப அந்த புராண வரலாற்றில் அந்த இலக்கிய நடை மேலோங்கி இருக்கிறது. அதனால இது வந்து இந்த முழுக்க ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இதா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு கல்வெட்டு சான்ற பாக்குறோம் அப்படின்னா கல்வெட்டுல எழுதப்பட்டதை நம்ம நேர்லயே பாக்குறோம். பாக்குறப்ப எந்த மன்னன் யாருக்கு எது கொடுத்தாரு, அல்லது எந்த மன்னர் போரில் கலந்து கொண்டு வெற்றி ஏற்றதுக்கு இதுக்கு எழுதப்பட்டிருக்கா, அல்லது யாருக்கு எதையும் தானமாக கொடுக்கறதுக்காக இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கா, எல்லாமே அந்த கல்வெட்டுல இருக்கு. அப்ப அந்த கல்வெட்டுல என்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம அந்த ஆட்சி ஆண்டு என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் புராணங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியாது, இதை தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் புராணங்களில் இதை தேடுவது. அடுத்து பாருங்க, போர்களை பற்றிய வரலாறு. போர்களை பற்றிய வரலாறு. முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், பர்ஷிய போர், பிராமிய போர், சீக்கிய போர், எத்தனையோ போர்கள், எண்ணற்ற போர்கள் வரலாற்றில் நடந்துட்டே தான் இருக்கு. அப்ப அந்த போர்கள் என்ன வீரபாண்டிய கட்டபொம்மனும் போரிட்டு இருக்கிறார். அப்ப இந்த போர்களை பற்றிய வரலாறு, எண்ணற்ற போர்கள் நிறைந்த வரலாறு. ஆனா போர்கள் மட்டுமே வரலாறு கிடையாது, போர்களை பற்றிய வரலாறும் வரலாறு. எல்லா விதமான போர்களிலும் தான் ஒரு முடிவு வந்து ஒரு உலகத்தையே மாற்றி போடுற மாதிரி, புரட்டி போடுற மாதிரி நடந்திருக்கு. எல்லா போர்களையும் பாருங்க, நீங்க போரினுடைய விளைவுகளை பாருங்க, அந்த விளைவுகள்ல இருந்துதான் ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும். இரண்டாம் உலக போர் முடிவுல பாருங்க, ஜப்பான் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சது அப்படின்லாம் பாக்குறோம். அப்ப இந்த போர்களை பற்றிய வரலாறு அது ஒரு எல்லை. அடுத்து பேரரசுகள் பற்றிய வரலாறு. அக்பர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஒரு பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை இந்தியாவை ஃபுல்லா ஆட்சி செய்ய முடிஞ்சது. அப்ப பேரரசர். அப்ப அந்த கால முகலாயர்களுடைய ஆட்சி பாக்குறோம் அப்படின்னா அந்த அரசு எப்படி எல்லாம் இயங்குச்சுன்னு அந்த வரலாற்றை ஃபுல்லா பாக்குறது வந்து பேரரசு பற்றிய வரலாறு. அடுத்து பிரபஞ்ச வரலாறு. பிரபஞ்ச வரலாறுன்னு பார்ப்ப கோள்களுடைய இயக்கம், மாறுதல், சூழ்நிலை மாறுதல், பூகோள மாறுதல், இதனால என்னென்ன மாறுதல்களா நாட்டுல நடக்குது. சுனாமி வந்தது நமக்கு, இது எல்லாமே இந்த பிரபஞ்ச வரலாறு. பிரபஞ்ச வரலாறுல பாக்குறப்ப சாதாரண இயற்கையினுடைய சீற்றம் கூட பிரபஞ்ச வரலாற்றுல வரும். இயற்கையோட சீற்றமோ
அல்லது ஒரு மாறுதலோ ஏதோ நடந்திருக்கு. கோள்களின் இயக்கத்தினால் ஒரு மாறுதல் வந்திருக்கலாம். எதுனாலும் சரி, அதுவுமே வரலாறு தான். பிரபஞ்ச வரலாறும் வரலாறு. அப்ப இந்த இந்த எல்லைகளை தாண்டியும் வரலாறு இருக்கு. ஆனாலும் ஒரு எல்லை வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு எல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாக்குறப்ப சமய சார்பற்ற வரலாறு. இந்த சமய சார்பற்ற வரலாறு அப்படின்னு பாக்குறப்ப ஒரு காலகட்டத்துல நம்ம ஐரோப்பிய வரலாற்றுல பார்த்தோம் சொன்னோம்னா கத்தோலிக்க மதம் சிறந்ததாக இருக்கு. புரட்டஸ்டானிய மதம் வந்து சிறந்ததாக இருக்கிறது. அப்ப அந்த கால வரலாற்றுல ஏதாவது சமயம் மேலோங்கி இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. எல்லா காலகட்டத்திலையும் சமயம் சார்ந்த ஒரு வரலாறாக இல்லாமல் சமய சார்பற்ற வரலாறு தான் வந்து. சமய சார்பற்ற வரலாறு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சமயம் சார்ந்தது அப்படின்னா ஒரு சாராரா போயிடும். அந்த இடத்துல வந்து வரலாறு உண்மைத்தன்மை வந்து அதுல வந்து நம்ம வெளிப்பட முடியாது. அப்ப அந்த சமய சார்பற்ற வரலாறு அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் சொன்னோம்னா அறிவியல் பூர்வமான வரலாறு. அறிவியல் பூர்வமான வரலாறுனா சொன்னது யார் அப்படி சடார்னு கேட்டுக்காம இது ஏன், இது எதுக்கு, இது எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. 17ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே அறிவியல் வரலாறு தோன்றி. அறிவியல் வரலாறு அப்படின்னா மூதாதையர்கள் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நமக்கு முந்தியவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாது, எப்படி செய்யணும். அப்ப அதை கேட்டு தெரிஞ்சு செஞ்சுக்கிறதா அறிவியல் வரலாறு. அப்ப இதுல வந்து என்ன ஆகுதுன்னா மனிதனுடைய அறிவு வெளிப்பட ஆரம்பிக்குது. யோசிக்கின்ற தன்மை வருது. நம்பகத்தன்மை அதிகமாகுது. அப்ப மனிதன் சார்ந்த வரலாறு தான். ஆனா அறிவியல் பூர்வமாக அறிவியல் தன்மையோடு சேர்ந்த வரலாறாக இருக்கிறது. இப்ப ஒரு மரம் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து தொல்பொருள் சான்றுல ஒரு மரம் கிடைச்சிருக்கு. இந்த மரத்தை வச்சு ஒரு வரலாற்று பின்னணி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப இந்த மரத்துல என்னென்ன வளைவுகள் இருக்குன்னு பாக்குறாங்க. எத்தனை வளைவுகள் அப்படின்னு சொன்னா இந்த மரம் எத்தனை காலத்திற்கு முற்பட்டது. அப்ப அத்தனை காலத்திற்கு முற்பட்டதுன்னா அடுத்து இந்த வளையத்துக்கு 2 வளையத்துக்கு இடையில எவ்வளவு இடம் இருக்கு, கேப் இருக்கு, எவ்வளவு இடைவெளி இருக்கின்றன. ஒரு வளையத்திற்கும் அடுத்த வளையத்திற்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கின்றது. இவ்வளவு இடைவெளி இருந்தால் அந்த காலகட்டத்துல எந்த இயற்கை சீற்றமும் நடக்கல. இடைவெளி குறைவாக இருந்தால் அந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் நிகழ்ந்திருக்க வேண்டும். இது எல்லாமே சாதாரண மரம். இந்த மரத்தை வைத்து கூட நம்மளால வரலாற்றை தெளிவாக சொல்ல முடியும். அந்த கால வரன்முறையை மிக தெளிவாக குறிப்பிட முடியும். இது அறிவியல் சார்ந்த வரலாறு. அறிவியல் வரலாற்றில் இந்த ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆய்வு மனப்பான்மை. இது எதனால இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, இதற்கு அடிப்படை காரணம் என்ன, இப்படி உற்று நோக்கின்ற மனிதத்தன்மை அந்த இடத்துல வந்து வருது. அறிவியல் வரலாற்று எல்லா பக்கமும் 17ஆம் நூற்றாண்டு ஆழம் காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லையுமே ஒரு தொலைநோக்கு சிந்தனை அறிவியல் பூர்வமாக ஏற்பட்டது அறிவியல் வரலாற்று. அடுத்து பார்க்கிறோம் அறிவொளி வரலாறு. அறிவொளி வரலாறு என்பது 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வர்றது அறிவொளி வரலாறு. இந்த 18ஆம் நூற்றாண்டு காலத்துல அறிவொளி வரலாறு அப்படின்னு பாக்குறப்ப அறிவியல் வரலாற்றினுடைய வளர்ச்சி தான் அறிவொளி வரலாறுன்னு சொல்லலாம். மறுமலர்ச்சி காலகட்டம் இது எல்லாமே. மறுமலர்ச்சி காலகட்டத்துல நிறைய கண்டுபிடிப்புகள், எண்ணற்ற கண்டுபிடிப்புகள், தொலைநோக்கி திசை காட்டும் கருவி, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுது. நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுனால அறிவொளி வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு வேக வளர்ச்சி, அறிவு சார்ந்த வரலாறு அறிவொளி வரலாறாக மாறுது. அப்ப இந்த படைப்புகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இந்த அறிவொளி வரலாற்று காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மாண்டெஸ்கியூ, வால்டேர், ரூசோ, இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தை சார்ந்தவர்கள். சமுதாயத்திற்கு மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை தேவை என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. மன்னராட்சியே சிறந்ததுன்னு கிடையாது.
மன்னராட்சியிலும் வரம்பிற்கு உட்பட்ட ஆட்சி இருந்தால் எவ்வாறு இருக்கும்? மாண்டஸ்கியோட கோட்பாடு பாருங்க. ரூசோ எவ்வாறு மனிதன் பிறக்கிறான், பிறக்கிறப்ப சுதந்திரமா பிறக்கிறான், கட்டுண்டு இருக்கின்றான். இப்ப வந்ததுக்கு அப்புறம் அந்த சமுதாயத்துல அப்படியே அங்கங்க 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 ஒரு கட்டுப்பாடு, கட்டுண்டு இருக்கின்றான் அப்படி சொல்லுவார் ரூசோ. கார்ல் மார்க்ஸ் வரலாற்றுக்கு பொருளாதார அடிப்படையில் ஒரு அர்த்தம் கண்டுபிடித்தவர் கார்ல் மார்க்ஸ். இது எல்லாமே அறிவொளி வரலாற்று காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், 18ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த நிகழ்வுகள். முழுக்க முழுக்க அறிவொளி சார்ந்த விஷயமாக இருந்திருக்கு. அப்ப இவங்க சொன்னதை மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மாண்டஸ்கி ஏன் இப்படி சொல்றாரு, வால்டேர் ஏன் சொல்றாரு, வால்டேர் என்ன சொல்ல வர்றாரு, புரிஞ்சுக்கிறாங்க. சமூகத்திற்கு, அந்த சமுதாயத்திற்கு என்ன தேவை, இது எல்லாமே அந்த அறிவொளி வரலாற்று காலகட்டத்துல புரிஞ்சுக்கப்படும். அடுத்து பாருங்க, கற்பனை காவிய வரலாறு 19ஆம் நூற்றாண்டு, 17, 18, 19ஆம் நூற்றாண்டுல பாக்குறோம். கற்பனை காவிய வரலாறு, இந்த அறிவியல் வரலாறு, அறிவொளி வரலாறு, இது எல்லாம் சேர்ந்ததான் கற்பனை காவிய வரலாறு. கற்பனை காவிய வரலாற்றுல மக்களுக்கு இதை எவ்வாறு புகுத்துவது, மாண்டஸ்கு சொன்னதை எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்களா, எல்லாருக்கும் போய் சேரணும்னா அந்த விஷயத்தை எப்படி கொடுக்கணும், எப்படி சொல்லணும், ஒரு விஷயத்தை எந்த மாதிரி அணுகணும், இவ்வளவு அழகா 19ஆம் நூற்றாண்டுல இதை பத்தி பேசப்பட்டு. கற்பனை காவிய வரலாறு, ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும்னா அதை எவ்வாறு சொல்லணும், அறிவு சார்ந்தும் இருக்கணும், அது சமய சார்பற்ற தன்மையோடு இருக்கணும், அது போய் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணணும். அதை எப்படி அழகா சொல்றது, இதுதான் கற்பனை காவிய வரலாறாக இருந்தது, வரலாற்றின் எல்லையாக இருந்தது. இதெல்லாம் இது போல வேதங்கள் வரலாற்றுல பாக்குறப்ப ரிக்கி, அஜூர், சாம, அதர்வன வேதங்கள். அப்ப இந்த வேத காலத்திற்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. வேதகால நாகரிகத்தில் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாம் நம்ம வேதங்கள்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ரிக்வேதத்துல அவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு. வேத காலத்துல ஒரு சமுதாயம் எவ்வாறு இருந்தது, சமுதாயத்தில் மூத்தவங்க யாரு, தந்தை வழி சமுதாயம் தான் சமுதாயமாக இருந்தது, தந்தை வழி சமுதாயம். அப்ப தந்தை தான் ஒரு குடும்பத்தில் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா, அவங்க ஒரு வேளாண்மை தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். வேளாண்மை தொழில் செய்பவர்கள் ஒவ்வொரு இடத்துல கூடி கூடி இருக்காங்க. அந்த கூடி கூடி இருக்கிறப்ப அந்ததுக்குன்னு ஒரு தலைவன் இருக்காரு. அப்புறம் அந்த தலைவன் என்ன ஆறாரு, அடுத்து ராஜாவாகிறார். அந்த அவங்களுக்குள்ள ஒரு அரசன் ஆகிறாரு. அந்த அரசன் அடுத்து எப்படி இருக்காரு, அந்த அரசன் அதுக்கு கீழே இருக்கிற அந்த குடிமக்களை எல்லாம் காப்பாத்துறவரா. அப்ப அந்த அவரோட சேர்ந்த எத்தனை இனம் இருக்கோ, எத்தனை குலம் இருக்கோ, அந்த குலத்தை எல்லாம் இவர் காப்பாத்துறவரா இருக்காரு. அப்ப திருமணம் எப்படி நடந்துச்சு, அவங்களுடைய உணவு முறை எப்படி இருந்துச்சு, உடை எப்படி இருந்துச்சு, இது எல்லாம் வேத காலத்துல பார்க்கணும், வேதகால வரலாற்றில் பார்க்கணும். அவங்க போர் தொழில் செய்யறவங்களா இருந்தாங்களா, கடவுளை எப்படி கும்பிட்டாங்க, வேத காலத்துல ஃபுல்லா எப்படி இருந்ததுன்னா இயற்கையை வழிபடுபவர்களாக இருந்தார்கள். முற்கால வேதத்தில் இயற்கையை வழிபடுபவர்களா இருந்தாங்க. பிற்கால வேதத்தில் பாக்குறப்ப இயற்கையை சார்ந்த கடவுளை வழங்க ஆரம்பிச்சாங்க. இயற்கை சார்ந்த கடவுளை வழங்க ஆரம்பிச்சாங்க. இயற்கையை வணங்குவது, பஞ்சபூதங்களை வணங்குவது, அதான் வேத கால நாகரிகம். அப்ப இந்த வேதங்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாகரிகம், அவர்கள் வழிபட்ட வழிபாடு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த வரலாற்றில். இதிகாசங்கள், இதிகாசங்கள் பாக்குறப்ப மகாபாரதம், ராமாயணம், இந்த மகாபாரதமும் சரி ராமாயணமும் சரி அந்த கால நிகழ்வுகளை அந்த கங்கை யமுனை நதிகளுக்கிடையே தோவாப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நதிகளுக்கிடையே இருந்த ஒரு வால்வெளி மக்களை பத்தி சொல்லுவது. எதெல்லாம் செய்யக்கூடாது, மகாபாரதம் ஒரு பாரத யுத்தத்தை பத்தி சொல்லுகிறது. இரண்டு பிரிவாக கௌரவர்கள், பாண்டவர்கள், கிருஷ்ணன். சோ அந்த கௌரவர்கள் யார்,
அந்த கௌரவர்கள்ல அந்த வர்றப்ப அந்த அண்ணன் தம்பியில யாருக்கு தலைமையானவர் அவர் சொல்றதுதான் அவங்க எல்லாரும் கேட்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம் வாய்ந்தவர்கள். அப்ப அந்த காலகட்டத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் வச்சு பாக்குறப்ப பெண் என்பவளுக்கு என்னென்னலாம் தகுதிகள் வழங்கப்பட்டன, இது எல்லாம் வரலாறு சொல்லி கொடுக்கின்றது மகாபாரதத்தில். ராமாயணமும் இதே போலதான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, மூத்தவருக்கே அரியணை, இதுதான் பழக்கம், பாரம்பரியம். ஆனா இங்க சில மாறுதல். கைகை என்ன சொல்றாங்க, அதனால ராமர் காட்டுக்கு போறாரு, லட்சுமணர் கூட போறாரு, அனுமர் கூட வர்றாரு, இது அனுமர் வர்றாரு. இதெல்லாம் அப்படி பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு வால்மீகியால் எழுதப்பட்ட ஒரு காவியம் ராமாயணம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் நடந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய சமுதாய பின்னணி, அவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தாங்க, எதெல்லாம் பின்பற்றினாங்க, இது எல்லாமே அதுல பாத்துக்கிற மாதிரி வரும் நமக்கு. அடுத்து பாருங்க, அந்த வரலாற்று பாரம்பரியம். பாரம்பரியம்னா என்ன? பாரம்பரியம் என்றால் ஒரு ஒரு சமுதாயம் பின்பற்றுகின்ற சில கோட்பாடுகள், நடைமுறை கோட்பாடுகள், காலகாலத்திலையும் பின்பற்றி வருவது. தமிழர் என்றால் இப்படிதான் உடை, தமிழர்லையும் இந்த இன மக்கள் இப்படிதான் உடை உடுத்துவாங்க, கேரளானா இப்படிதான் உடை நடத்துவாங்க. அது உடை பாரம்பரியம். அதுபோல இதுல வரலாற்றுக்கு என்ன பாரம்பரியம் இருக்கு? ஏன் வரலாற்றுக்கு ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கணும் அப்படின்னா, வரலாறு சரியாக பின்பற்றப்பட வேண்டும். தப்பான பாதைக்கு யாரையும் கூட்டி போயிடக்கூடாது. வரலாற்றை பின்பற்றுவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வரலாற்றை பார்த்து வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு எண்ணற்ற மக்கள் இருக்காங்க. அப்ப இந்த பாரம்பரியம் சரியாக இருக்க வேண்டும். இந்த பாரம்பரியத்தை சரியாக உருவாக்க வேண்டும். சரியாக உருவாக்க வேண்டும்னா தெளிவான சான்றுகள், தெளிவான பின்னணி, ஏன் எதுக்குன்னு கேட்டா கரெக்டா பதில் சொல்லணும், சரியா பதில் சொல்லணும். அதுதான் பாரம்பரியத்தை உருவாக்க வேண்டியதனுடைய அவசியம். சரியான ஒரு பாரம்பரியம் அங்க உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் அந்த பாரம்பரியமானது சரியாக கடைபிடிக்கப்படும் அனைத்து மக்களாலும். இன்னைக்கு நம்ம பார்த்ததை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சோம். வரலாறு என்றால் வினவி அறிதல். ஒரு வினாவிற்கான வினாவை எழுப்பி அதற்கான விடையை அறிதல். அந்த விடையை எவ்வாறு அறிதல்? அடுத்து பார்க்கிறப்ப அந்த வரலாற்றிற்கான பொருளை பத்தி பார்த்தோம். இந்த பொருள் பார்க்கிறப்ப மக்களின் செயல்கள் தான் வரலாறுன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நினைவு கூறத்தக்க நிகழ்ச்சிகள் மட்டும், கடந்த காலத்தில் நடந்த நிறைய நிகழ்ச்சி, அதுல நினைவு கூறத்தக்க சில நிகழ்வுகள் மட்டுமே வரலாறு என்று சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, எடுத்துக்காட்டுகள் மூலமாக பெறப்படும் அனுபவம் வரலாறு. கடந்த கால அரசியல், நிகழ்கால அரசியல், வருங்கால வரலாறுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அதுக்கு மேல பாக்குறப்ப நிகழ்காலம், கடந்த காலம், இந்த இரண்டுக்கும் இடையே நடைபெறும் ஒரு முடிவில்லாத உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு அந்த கடந்த காலத்தினுடைய விஷயத்தை பத்தி பாக்குறப்ப. அப்ப இது இயல்புன்னு நம்ம பார்த்தப்ப வரலாற்றுல கடந்த காலத்தினுடைய மறுபதிவு. எந்த மறுபதிவு? மனித செயல்களை சம்பந்தப்பட்ட ஒரு மறுபதிப்பு. அந்த மறுபதிப்பு எந்த எல்லைக்குள் இருக்கின்றன? இடம், காலம், இந்த எல்லைக்குள் உட்பட்டு ஒரு வரலாற்று பதிவேடாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நினைவாற்றல் மிகுந்த ஒரு பதிவு ஏடாக நம்ம கையில கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த வரலாற்றிற்கான பொருளுக்கு மேல பாக்குறப்ப நம்ம இந்த எல்லை அப்படின்னு பாக்குறப்ப புராண வரலாறு, போர்க்கால வரலாறு இதெல்லாமே பார்த்தோம். மேலும் வேதங்கள், இதிகாசங்கள், இது எல்லாம் நமக்கு வாழ்க்கை வரலாற்றுக்கு என்ன கத்துக் கொடுக்குது? ஆக்சுவலா வரலாறு என்பது ஒரு கற்றுத்தருகின்ற ஒரு பொக்கிஷம். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, போர் புரிந்தால் என்ன ஆகுவான், போரினால் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். இது போல அனைத்தையும் தெரிந்து கொண்டோம். நன்றி.